அம்மா எதுவுமே முடியாதுமா. அந்த 2000 ரூபாய்க்கு தான் நம்ம சாப்பிட்டுக்கிடணும். இல்லனா மாணிக்கண்ணே அம்மா உனக்கு வேலை தரேன்னு சொன்னாவல்ல அவிய வீட்ல. நீ அங்க வேலைக்கு போமா. அங்க போனா கண்டிப்பா சம்பளம் கிடைக்காது. முழுசா நம்மளுக்கு தான் வரும். அது வந்துச்சுன்னா நம்ம நல்லா சாப்பிடலாம், செலவு பண்ணலாம். என்னோட ஒரே எண்ணம் நம்மளோட வீடு நம்ம கைக்கு வரணும்ங்கிறது மட்டும்தான். அதனால தான் மாணிக்கண்ணே ஆபீஸ்ல நான் ஜாயின் பண்ணிருக்கேம்மா. சரிம்மா, நீ பணக்காரியா போறன உடனே சரோஜாக்கா கூட கொஞ்சம் மனசு மாறின மாதிரி இருந்துச்சு. அதே தம்பிக்கு உன்னை பொண்ணு கேட்டு வருவாவன் கூட நினைச்சேம்மா. ஆனா நீ இப்படி சொல்லிட்டியே. இனி எப்படி அவிய பொண்ணு கேட்டு வருவாவே? உனக்கும் சேகர் தம்பிக்கும் கல்யாணம் எப்படி நடக்கும்? அம்மா நான் நிறைய சம்பாதிக்க போறேன்னு உடனே ஓனர் அவியலுக்கு நீ பிடிக்க ஆரம்பிச்சிட்டோ? ஆமாம்மா, அவியல பார்க்கும்போது எனக்கு அப்படிதான் தோணுச்சு. நீ இப்படி நடந்து பஸ்ல, அதுவும் கவர்மெண்ட் பஸ்ல போனா அவிய என்ன நினைப்பாவே? அம்மா இதுக்காகவே வாடகைக்காவது கார் பிடிச்சு அவிய முன்னாடி நான் கார்ல போறேம்மா. அவியலே வந்து வாங்கிட்ட பொண்ணு கேட்டே ஆகணும். அந்த மாதிரியே இன்னும் நம்ம பில்டப் பண்ணுவோம். எனக்கு கக்கூஸ் கலூர வேலை தான் கிடைச்சிருக்கு. சம்பளம் இவ்வளவுதான். நீயும் முச்சு விட்டுறாத, நானும் முச்சு விட மாட்டேன். நம்ம பில்டப் மேல பில்டப் கொடுத்து ஓனர் அவியலையே தேடி வந்து பொண்ணு கேட்க வச்சிருவோம்மா. இதுவும் நல்ல ஐடியா தான் சாமி. ஆமா, மாணிக்க தம்பி எப்ப வீட்டை மீட்டு தருவாங்களா? அம்மா மாணிக்கண்ணே எல்லா டீடைல்ஸும் வாங்கிட்டாங்க. அவியல பணத்தை கொடுத்து பத்திரத்தை வாங்கிடுவாங்களா? அதுக்கு பிறகு வந்து வீட்டுல போய் நம்மள இருக்க சொன்னாவே. ஆனா பணத்தை முழுசா கட்டி முடிக்கிற வரைக்கும் அந்த பத்திரத்தை நம்மகிட்ட தரமாட்டேன்னு சொல்லிட்டாவம்மா. அதனால இந்த வேலையை விட்டு நிக்கவே முடியாது. மாணிக்கண்ணனுக்கு ரூபா கொடுத்தே ஆகணும்ல. சரி சாமி, நீ வாங்குற 2000 வச்சு நம்ம எப்படி பில்டப் போட முடியும்? அதுக்கு தான் ஒன்னே சேர்த்து வேலைக்கு போன்னு சொல்றேன். நீயும் வேலைக்கு போ. கண்டிப்பா நமக்கு நிறைய வருமானம் வரும். அத வச்சு அந்த ஓனர் அவியல ஏமாத்தலாம். நம்ம விரிக்கிற வலையில அவியல சிக்க வைக்கலாம். சரி சாமி. அம்மா நாளைக்கு காலையில என்னை பிக்கப் பண்றதுக்கு ஒரு வாடகைக்கார அரேஞ்ச் பண்ணிட்டு வரேம்மா. சாமி, வாடகைக்கார சம்பளம் மொத்தமே அதுக்கே போயிருமேம்மா. அம்மா ஆபீஸ் வரைக்கலாம் இல்ல, ஓனர் அவியல் வீட்டை தாண்டி விட்டாலே போதும். நான் அதுல இருந்து பஸ் ஸ்டாப்ல பஸ் ஏறி போயிருவேன். அந்த மாதிரி ஏதாவது கார் கிடைக்குதான்னு நான் போய் பார்த்துட்டு வரேம்மா. சரி சாமி. ஏய் ஷாடோஜா. என்ன பாட்டி? அந்த குடிமிகாரி ஏதோ பெரிய வேலையில ஜாயின் பண்ணிட்டாலாமே, அப்படியே உனக்கு தெரியுமா? ஆமா, அப்படிதான் சொல்லிட்டு போனா இருக்கேனே. அவளுக்குலாம் அவ்வளோ பெரிய வேலையை யாரு கொடுத்தது? நாளைக்கு கப்பல் வாங்க போடாளா, நாளை கழிச்சு ட்ரெயின் வாங்க போடாளா, பிறகு ஹெலிகாப்டர் வாங்க போறாளா. அதையும் கொண்டு வந்து நம்ம வீட்டு மேல நிறுத்தினாலும் நிறுத்துவா. இந்த அளவுக்கு பெரிய வேலை அவளுக்கு எப்படி கிடைச்சது? நம்மளுக்கு தானே டியூஷன் எடுத்துட்டு தெரிஞ்சா. எங்க எடுத்த? கொடுத்த ரூபாயெல்லாம் வேஸ்டா போச்சு. 4 நாள் கூட எடுக்கல, அதோட ஊருக்கு போயாச்சு. வந்து அந்த ரூபாய் பத்தி எதுவும் பேசவும் இல்ல. அந்த ஆளு வேலைக்கு போறேன்னு பையனை போயிட்டா. என்னமோ பெரிய வேலை கிடைச்சிட்டா. இப்போ என்னமோ லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்கியாங்க, கோடி கணக்கில் சம்பளம் வாங்கியாங்க. ஆனா கிடக்கிறது அந்த கூடாரத்துல தான் கிடக்கா. ஷடோஜா, நிறைய சம்பாதிக்கிறவிய அப்படிதான் சிம்பிளா தான் இருப்பாவ. இந்த குடுமிக்கு எங்க இருந்தோ வாழ்வு வந்திருக்கு. அதனாலதான் இப்படி சீன் போட்டுட்டு தெரியா. எங்க இருந்து வரல, அந்த மாணிக்க ஆபீஸ்ல தான் வேலை பார்க்கலாம். என் தம்பி அங்கதான் வேலை பார்க்க. அவனுக்கு ஒன்னும் லட்சத்திலே வரல, கோடியிலே வரல. ஒரு மாசத்துக்கு ஒரு ட்ரெஸ் கூட அவனால வாங்க முடியல. காருக்கு டியூ கட்டியே அதுக்கு வேற கட்டிட்டு கிடக்கான். ஆனா அந்த குடுமி இப்பதான் வேலைக்கு சேர்ந்தா அவளுக்கு ஏகப்பட்ட சம்பளம் கொடுக்காவலாம். அந்த மாணிக்கத்தை தான் பார்த்து ஒரு நாள் பேசலான்னு இருக்கேன். சீக்கிரமா பார்த்து பேசு. ஒரே ஆபீஸ்ல வேலை செய்த உன் தம்பிக்கு கம்மி சம்பளம், அவளுக்கு மட்டும் எப்படி நிறைய கொடுக்கலாம்? 2ல 1 தப்புன்னு கேளு. ஒத்து வரலனா உன் தம்பிக்கு வேற வேலையை பார்த்து கொடு. நேத்து போறவளுக்கு அதிகமான சம்பளம், இவனுக்கு கம்மியா கொடுத்து எப்படி அந்த ஆபீஸ்ல கண்டினியூவா வேலை பார்க்க முடியும்? அதனால வேலைக்கு போறதை நிறுத்திடு. ஆமா, வேலைக்கு போறதை நிறுத்தியாச்சுன்னா காருக்கு டியூ எப்படி கட்ட? அதெல்லாம் வேலைக்கு போய் தான் ஆகணும். வேலைக்கு போறான்னு காரே வாங்கி வச்சிருக்கு. சம்பளத்தை தான் அவரை பார்த்து கூட்டி கேட்கணும். ஏய் ஷடோஜா, நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமா? என்ன ஐடியா பாட்டி? அந்த குடுமி தான் லட்சத்திலையும் கோடியிலையும் சம்பாதிக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கால. எப்ப பார்த்தாலும் நம்ம வீட தான் வேற சுத்தி சுத்தி வாரா. உன் தம்பிக்கோ அவளைதான் பிடிக்கும்னு எனக்கு என்னமோ தோணுது. பேசாம அந்த குடுமிக்காரியா உன் தம்பிக்கு கட்டி வச்சிடுவோமா? லட்சங்கள் கோடிகள் நம்ம வீட்டுக்கே வந்துடும். எப்படி இந்த ஐடியா? எனக்கு பிடிக்கல பாட்டி. இத போல மோசமான ஐடியா யாரும் தர முடியாது. ஏன் ஷடோஜா, அவதான் சம்பாதிக்கிறாள. சம்பாதிச்சா வெடிகுண்டை வாங்கி மடியில கட்டி தெரிய முடியுமா? அவளை வெடிகுண்டு கூட சொல்ல முடியாது. சரியான விஷ பாம்பு. எப்போ எப்படி கடிப்பானே நமக்கு தெரியாது. அவளை போய் என் தம்பி கட்டி வைக்கன்னு சொல்றிய. போங்க பாட்டி.
சரோஜா, அந்த குடுமி எப்ப பார்த்தாலும் உன் தம்பியை தானே சுத்தி சுத்தி வரா. அதை பார்த்துட்டு தான் நானும் சொல்றேன். அதனால தான் அவளை எப்ப பார்த்தாலும் ஏசி ஏசி அனுப்பிச்சு விட்டுட்டு இருக்கேன். இதுக்கு மேல அவளெல்லாம் சேர்த்துக்கிடவும் முடியாது. என் தம்பிக்கு அவளை கட்டி வைக்கவும் முடியாது. முதல்ல இந்த பேச்சை விடுங்க பாட்டி, பழிச்சிட போது. லட்சங்கள் கோடிகள்ல சம்பளம் வருமா? எத்தனை கோடியில வந்தாலும் சரி, அந்த குடுமி என் தம்பிக்கு வேண்டாம். அவளும் அவ பேச்சும் ஆளும் மண்டையும் அவளை பார்த்தாலும் எனக்கு பத்திக்கிட்டு எரியுது பாட்டி. சம்பாரிச்சுக்க மாட்டோம் அந்த குணம் மாறிடுமா, இல்ல அந்த குடுமி தான் மாறிடுமா? எதுவும் எப்பவும் மாற போறது இல்ல. வேலைக்கு போறதுக்கு முன்னாடி எப்படி எல்லாம் பில்டப் போட்டுட்டு போன தெரியுமா? அதுவும் என்கிட்ட வேலைக்கு போறதுக்கு முன்னாடி இந்த பேச்சு இந்த பில்டப். அந்த மீன்காரி வேலைக்கு போயிட்டு வந்தோடனே என் வீட்டு முன்னாடி விட்டு ஆரத்தி சுத்தியா. இவ்வளோலாம் என் வீட்டுக்குள்ள விட்டேன்னு வச்சுக்கிடுங்க, அவ்வளவுதான். வீட்டையே அழிச்சு விடுவாள்வே. அதனால அந்த குடுமி எப்பவுமே என் வீட்டுக்கு ஆகாது சேராது, நான் சேர்க்கவும் மாட்டேன். பிங்கிமா, என்னடா? வெளிநாட்டுக்கு அப்பா பார்க்க அம்மா மட்டும் தான் போறேன். நீனும் அண்ணனும் வரல, பாட்டிகிட்ட இருந்துக்கிடுங்க. அம்மா மட்டும் போயிட்டு அப்பாவை கையோட கூட்டிட்டு வந்துறியே. இத்தனை நாள் உங்க அப்பாட்ட போன் பேசுவோம், நாங்க பார்க்கணும் வாங்கன்னு சொல்ல வேண்டியதானே? அப்பெல்லாம் சொல்லிட விட்டுட்டு இப்ப ஏன்ட்ட சொல்லுங்க. அதானே, நான் மட்டும் உங்களை கண்ணு முன்னாடி எங்கேயும் பேரக்கூடாது. உங்க அப்பனை மட்டும் தேடிறாங்க, அம்மையை மட்டும் கையிலே பிடிச்சு வச்சுக்கிடுங்க. இங்க பாரு பிங்கி, அம்மா போய் அப்பா கூட தான் போறேன். கூட்டிட்டு வந்த பிறகு நீங்க பாத்துக்கலாம். ஆமா, உங்க ரெண்டு பேருக்கு வெளிநாட்டு போறேன்னு சொன்னது யாரு? மாமா சொல்லுவா, அவனுக்கு வேலை இல்ல. நான் வெளிநாட்டுக்குலாம் போயில, அங்க பக்கத்துல இருக்க ஊருக்கு தான் போறேன். உங்க அப்பாவே கூட்டிட்டு வந்துருவேன், அழக்கூடாது ரெண்டு பேரும். இங்க பார் சிம்பு, இவளுக்கு தான் விவரம் தெரியல, உனக்கு தெரியும்ல. அப்படிலாம் எல்லாரும் போக முடியாது. என்ன பஸ் டிக்கெட் எடுத்துட்டு ஓடியது? அம்மா மட்டும் அப்பா போய் பார்த்துட்டு வரேன். வரக்கூடாதுன்னு அப்படியான்னு கேட்கணும். அதை விட்டுட்டு அடம் பிடிச்சிட்டு கூடாது. சரோஜா, அட பிள்ளைல ஆசைப்படுதுல்ல, கூட கூட்டிட்டு போக வேண்டியதானே? பாட்டி, எனக்கு ஒருத்திக்கு பாஸ்போர்ட் எடுத்தாருக்கே என்ன பாஸ்போர்ட் வந்து தொலையல. என்ன இதுவரைக்கும் டிக்கெட் போடியது பாஸ்போர்ட் எடுக்கிறதுல ரொம்ப கஷ்டம் பாட்டி. சின்ன பிள்ளைல கூட்டிட்டு போறதுக்கு வேற என்னென்னலாம் கேட்பாவளோ, அதெல்லாம் சரி வராது. இது உங்க கேட்டு நான் போய் கூட்டிட்டு வந்துறியா வரேன். சரிம்மா சரோஜா, அப்படின்னா உன் கூட வெளிநாட்டுக்கு நானும் வரேன். நீங்க எதுக்கு பாட்டி? நீ உன் புருஷனை கூப்பிட போறா, நான் காணாமல் போன என் கணவரை தேட போறேன். நாசமா போச்சு. அப்படி சொல்லாதம்மா, 1000 காலத்து பயிர். சோ கடவுளே, நீ போய் உன் புருஷனை கூட்டிட்டு வா, நான் போய் என் புருஷனை தேட போறேன். இன்னைக்கே பாஸ்போர்ட்டை அப்ளை பண்ணிடணும். தம்பி சேகரே, ஒருத்தர் தெரிஞ்சுக்கிட மாட்டாவே. சூர்யாண்ணே, சூர்யாண்ணே, சூர்யாண்ணே. என்னம்மா? ஒரு நிமிஷம் வாங்கண்ணே. என்னம்மா? அண்ணே, நீங்க கார் தான ஓட்டுறீங்க? ஆமா. நாளைக்கு என்னைய பிக்கப் பண்ணி டிராப் பண்ணனும். கொஞ்சம் உங்க கார்ல பண்ண முடியுமா? பண்றேம்மா. எங்க பிக்கப் பண்ணி எங்க டிராப் பண்ணனும்? நீங்க காலையில ஒரு 9 மணிக்கு வந்து என்னைய என் வீட்ல இருந்து பிக்கப் பண்ணனும். உன் வீடா? ஆமாண்ணே, அந்த கூடாரம் இருக்குல்ல, அங்க வந்து பிக்கப் பண்ணனும். அப்புறம் வானரபியல் வீட்டு முன்னாடி ஓடி போய் நம்ம ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல, அங்க டிராப் பண்ணனும். என்னம்மா சொல்றா? பஸ் ஸ்டாண்ட்ல டிராப் பண்ணணுமா? அதுக்கு நீ நடந்தே போலாமே. நடந்தே போலாம், நான் கார்ல போய் பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கணும். அதுக்கப்புறம் நான் பஸ்ல போயிருவேன். இதுக்கு நடந்தே போலாமேம்மா, பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல தானே இருக்கு. பக்கத்துல தான் இருக்கு, இருந்தாலும் கொஞ்சம் பிக்கப் பண்ணி டிராப் பண்ணுங்களா? சரிம்மா, பண்றேன். அண்ணே, நான் உங்களுக்கு எவ்வளவு ஹெல்ப்லாம் பண்ணிருக்கேன். உங்களுக்கு வீடு இல்லாத போது முதல்ல நான் தான் என் வீட்ல சாப்பிட்டேன். சில பிரச்சனைகள் வந்திருக்கலாம், ஆனாலும் நான் உங்களுக்கு வீடு கொடுத்தேன்ல. வீடெல்லாம் கொடுத்தம்மா, அதுக்கு நாங்க பணமும் கொடுத்துட்டோம். எவ்வளவுதான் பணம் கொடுத்தாலும் அந்த நேரத்துல உங்களை யாரு வீட்டுக்குள்ள சாத்தது? நான் தானே சாப்பிட்டேன். சரிம்மா, இப்ப அதுக்கு என்ன? அதனால நீங்க கொஞ்சம் என்னை ஃப்ரீயா பிக்கப் பண்ணி ஃப்ரீயா பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் கொண்டு போய் டிராப் பண்ண முடியுமா? ஃப்ரீயாவா? ஆமாண்ணே. இங்க பாருமா, நானே டிராவல்ஸ்ல தான் கார் ஓட்டுறேன். இங்க இருந்து பஸ் ஏறி போய் டிராவல்ஸ்ல போய் கார் எடுத்துட்டு தான் வரணும். அதுக்கு பெட்ரோல் போடணும், ஓனருக்கு பதில் சொல்லணும். சும்மா அது ஒண்ணு என் கார் கிடையாதுமா, இஷ்டத்துக்கு உன்னை பிக்கப் பண்ணி டிராப் பண்றதுக்கு. ஃப்ரீயெல்லாம் பண்ண முடியாது. அப்படியா? சரி, என் வீட்ல இருந்து பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் எவ்வளவு ஆகும்?
காருங்கிறதுனால எப்படியும் ஒரு 80 ரூபாய் ஆகுமா? 80 ரூபாயா? ஒரு 5 ரூபாய் இல்லனா ஒரு 10 ரூபாய் வாங்கிக்கங்க தினமும். 80 ரூபாய்னா நான் வாங்குற சம்பளம் அதுக்கே பத்தாது. அதான் பத்தாதுன்னு தெரியுதுலம்மா, ஒரு சைக்கிள் வாங்கிக்க, இல்லனா நடந்து போ. எதுக்காக கார்ல போனோம்? அதெல்லாம் உங்களுக்கு சொன்னா புரியாது. நான் கார்ல தான் போணும். தினமும் என்னை பிக்கப் பண்ணி டிராப் பண்றதுக்கு 10 ரூபாய் தாரேன். நீங்க கொஞ்சம் வந்து என்னை பிக்கப் பண்ணி டிராப் பண்றீங்களா? 10 ரூபாய்க்குலாம் எப்படிமா கார் எடுத்துட்டு அவ்வளவு தூரத்துல இருந்து இங்க வர முடியும்? மத்தவங்களா இருந்தா அங்க இருந்து வர்றதுக்கே ஒரு சார்ஜ் போடுவாங்க. நான் உங்ககிட்ட 80 ரூபாய் தான் கேக்குறேன். அதெல்லாம் கட்டுப்படி ஆகாதுண்ணே. தயவு செஞ்சு ஒரு 10 ரூபாய் வாங்கிடுங்க. நான் உங்களுக்கு எவ்வளவுலாம் உதவி செஞ்சிருக்கேன், இது கூட செய்ய மாட்டீங்களா? நாளைக்கு எப்படியாவது வந்துருங்க. உங்களை நம்பி தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். போயிட்டு வரேனே. அம்மா சாமி, என்ன இந்த பொண்ணு வந்து இப்படி சொல்லிட்டு போகுது? 5 ரூபாய் 10 ரூபாய்க்குலாம் கார் எடுத்துட்டு போக முடியுமா? கன்ஃபார்மா முடியாது.